ரோமர் 8வது அதிகாரத்திலே 15வது வசனம் சொல்லுகிறது, இந்த புதுப்பிக்கப்பட்ட வாழ்வு எப்படிப்பட்ட வாழ்வு என்று சொன்னா, அந்த தேவனை நாங்கள் பார்த்து அப்பா பிதாவே என்று சொல்லுகிற வாழ்வு. அதான் ரோமர் 8வது அதிகாரத்தில் 15வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியினோடு கூட சாட்சி யார் சாட்சி கொடுக்கிறார் நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி? ஆவியானவர் எங்களுக்குள்ளே வந்து எங்களுடைய இருதயத்திலே இருந்து கொண்டு சாட்சி கொடுக்கிறார், நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி. ஏனென்றால் நாங்கள் எல்லோரும் என்னது, தேவனுடைய பிள்ளைகளாக இப்போ மாற்றப்பட்டு இருக்கின்றோம். அந்த நிச்சயத்தை யார் தாருகிறார்? அந்த அப்பா என்று சொல்லி கூப்பிடுகிறோமே, அந்த அப்பா என்கின்றது எங்களுடைய உள்ளத்திலே இருந்து வருகிறதற்கு காரணம் ஆவியானவர் எங்களுக்குள்ளே வந்து எங்களை உணர்த்துகின்றார். பாண்டு சொல்லி நாங்கள் தண்டுகிறோம். பாருங்க, அந்த இடத்துல வேதம் சொல்கிறது, திரும்பவும் பயப்படுகிறதற்கு. ஜனங்கள் நாங்கள் ஏன் பயப்படுகிறோம்? இங்கே அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவிகாரத்தை பற்றி சொல்லுகிறது. எங்களுடைய பிள்ளைகள் தங்களுடைய தகப்பனை பார்த்து எதற்காக பயப்படுகிறார்கள்? தவறு செய்யும் பொழுது அந்த தவறிலே தன்னை தண்டிப்பார் என்ற ஒரு பயம் இருக்கும். இப்போ தகப்பன் வந்து எப்பவும் அன்பு செய்கிறவர், எப்பவும் திருத்துறவர், எப்பொழுதும் தனக்கு நன்மையானதை செய்கிறவர் என்ற எண்ணம் ஒரு பிள்ளைக்கு இருக்குமாயின் அந்த பிள்ளை பயப்படாது. நாங்கள் என்ன அடிமைத்தனத்தின் ஆவியை பெறவில்லை, நாங்கள் என்னது தேவனை அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற அந்த ஆவியை பெற்றிருக்கிறோம். நாங்கள் எல்லாரும் ஆண்டவருடைய குடும்பத்துக்குள்ளே ஏற்றுக்கொள்ளப்பட்டு இருக்கின்றோம். அவர் எங்களை தத்தெடுத்திருக்கின்றாரு. அவர் தத்தெடுத்து எங்களுக்கு வித்தியாசம் காட்டுகிற தேவன் அல்ல. தன்னுடைய ஒரே பேரான குமாரனை எப்படி அவர் பார்க்கின்றாரோ அதே போல எங்களையும் பார்க்கிற தேவன். பாருங்க, ஒரு கொரியாவில் வந்து இந்த அமெரிக்கன் படைகள் போய் அங்கே கேம்ப் இட்டு இருக்குது அநேக வருஷமாக. அப்போ அந்த கொரியாவில் வந்து மிக்ஸ்ட் திருமணங்கள் நடக்கிறது, காதல்கள் நடக்கிறது. இதனால் மிக்ஸ்டாக கலப்பு பிள்ளைகள் பிறப்பது உண்டு. அப்போ அந்த கலப்பு பிள்ளைகள் வந்து எப்படி இருக்குமா, கொரியன்ஸ் வந்து ஆனால் கொஞ்சம் வெள்ளியாக இருப்பாங்க. அப்போ அந்த கொரியன் ஜனம் என்ன செய்யுது, இது கலப்பில் பிறந்த பிள்ளைகள் என்று சொல்லி, கலப்பு ரத்தம் என்று சொல்லி கொரிய வார்த்தைகளே அவர்களை குறிப்பிட்டு அவர்களை ஒதுக்குறார்களாம். அது மட்டும் இல்லை, பேய் என்று சொல்லுவாங்களாம். ஏனெண்டா அவங்க வெள்ளியாக இருக்கிறபடியா இந்த பிள்ளைகள் பேய் என்று சொல்லி. அப்போ அநேக தாய்மார்கள், அங்கே தகப்பன்மார் இல்லாத தாய்மார்கள் இந்த பிள்ளைகளை கொண்டு வந்து என்னது அனாதை இல்லத்திலே சேர்த்து விடுவார்களாம். அப்போ இந்த ஒரு பிள்ளை, ஒரு பெண் மகளும் இந்த அனாதை இல்லத்திலே வளர்ந்து கொண்டு வருகிறாள். இந்த அனாதை இல்லத்திலே அநேக குழந்தைகள் வரும். அந்த குழந்தைகளை தத்தெடுக்கிறதற்கு பெற்றோர்கள் வருவார்கள். வருகிற பெற்றோர்கள் எல்லாவற்றை வரும்பொழுது இந்த குழந்தை என்ன செய்யுமா, இந்த சிறுமி வந்து மற்ற பிள்ளைகளை எல்லாம் அலங்கரித்து வடிவாக விட்டு அந்த இடத்துல கொண்டு வந்து விடுவாங்க. அப்போ வருகிற பெற்றோர்கள் வந்து அதில் ஏன் அந்த பிள்ளைக்கு தெரியும், நான் என்னது கலப்பு ரத்தம் என்று சொல்லுவாங்க, என்னை யாரும் பிக் பண்ண போகிறதில்லை, என்னை யாரும் சூஸ் பண்ண போகிறதில்லை, இந்த பிள்ளைகளை நான் அழகுபடுத்தி அந்த இடத்துல கொண்டு வருவது தான் என்னுடைய வேலை என்று அந்த பிள்ளை செய்து கொண்டு இருக்குமா. ஒரு முறை ஒரு தகப்பன் வந்தாராம். ஒரு முறை வந்து அவர்கள் எல்லா பிள்ளைகளையும் பார்த்துட்டு, இந்த பிள்ளை அலங்கரிக்காமல் தன்னை பற்றி கவலைப்படாமல் தான் இருந்த பிரகாரமாக இருந்த அந்த பிள்ளையை பார்த்து, அந்த குறைவுகளை ஓடு இருந்த பிள்ளைகளை பார்த்து, அந்த தாழ்வு மனத்தோடு தன்னில் குறைவு இருக்கிறது, தன்னுடைய கலர் குறைவு, தன்னுடைய கலப்பு இரத்தம் குறைவு என்று நினைத்த அந்த பிள்ளையை பார்த்து சொன்னாராம், இந்த பிள்ளை தான் எனக்கு வேண்டும் என்று சொல்லி. பாருங்க, அதை தத்து எடுத்து அந்த பிள்ளைக்கு எப்படி இருந்திருக்கும். அந்த அதே போல தான் இந்த உலகத்திலே நாங்கள் ஒதுக்கப்பட்டோம், நாங்கள் எறியப்பட்டோம், நாங்கள் ஏமாற்றப்பட்டோம், அன்புக்காக ஏங்கினோம். ஆனால் தேவன் எங்களை வந்து தன்னுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டாரு. அதனால் நாங்கள் அவரை பார்த்து அப்பா பிதாவே என்று சொல்லுகின்றோம். அந்த அன்பு எங்களுடைய உள்ளத்திலிருந்து எப்படி வருகிறது? ஆவியானவர் தான் அதற்கு சாட்சி கொடுக்கிறார் என்று வேதம் சொல்லுகின்றது. அவர்தான் எங்களுக்கு அந்த முத்திரை மோதிரம். இன்றைய நாளிலே நாங்கள் என்ன பிழை விட்டாலும், என்ன தவறு விட்டாலும், என்னுடைய தகப்பனிடத்திலே அந்த சென்று நான் மன்னிப்பு பெற முடியும். நாங்கள் மனம் திரும்பி இருக்கும் பொழுது. ஏனென்றால் பாருங்க, அந்த ப்ரொடிக்கல் சனை பற்றி எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? கெட்ட குமாரன். இந்த கெட்ட குமாரன் என்ன செய்தான்? அவன் வேணுமென்றே தகப்பனை விட்டு பிரிந்து போனான் இல்லையா? பிரிந்து போய் எல்லா ஊதாரித்தனத்தையும் செய்து காசெல்லாம் செலவழிச்சா பிறகு அவன் வந்து என்ன, அது திரும்ப தகப்பன் வீட்டை வாரான். இப்போ தகப்பனுடைய வீட்டை வரும்பொழுது தகப்பன் என்ன செய்தார்? தகப்பன் தூரத்திலேருந்து பார்த்துட்டு நின்றாரா? இல்லை, இவர் ஓடி போய் அந்த மகனை கட்டி அணைத்து, எங்கே தவிடு சாப்பிட்டு கொண்டு
என்னது பண்டி இருக்கிற தொழுவத்தில் இருந்து வருகிறான். அவனை கட்டி தழுவி முத்தம் கொடுத்து அவனுக்கு புது உடைகளை அணிவிச்சு என்ன செய்தாரு? முத்திரை மோதிரம் போடுவித்தாராம். இந்த முத்திரை என்னது? முத்திரை மோதிரம் என்னத்தை அடையாளப்படுத்துகின்றது? அந்த குடும்பத்திலே நீயும் ஒருத்தன் என்பதை அடையாளப்படுத்துகிறதா அந்த முத்திரை மோதிரம். அப்ப இந்த தகப்பன் என்ன செய்யறாரு? வெறுமனே நீ வான்னு சொல்லல, அவன் இந்த வீட்டில் அவனுக்கு அந்த சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங் தேவை. அவன் விட்டுட்டு போனாலும் கூட, அவன் தவறு செய்துட்டு போனாலும் கூட, அவன் மனம் திரும்பி வந்தபடினாலே, தன்னுடைய தவறுகளை உணர்ந்து வந்தபடினாலே, அவன் திரும்பி வரும் பொழுது அவன் இந்த வீட்டினுடைய பிள்ளை என்று அவனுடைய இருதயத்தில் அந்த நிச்சயம் வேணும் என்பதற்காக ஓடி போய் கட்டி அணைத்து முத்தம் கொடுத்து முத்திரை மோதிரம் போட்டு நீ இந்த வீட்டிலே ஒருவன் என்று சொல்லி அங்கே அழைத்து கொண்டு வருகிறார். அப்படிப்பட்ட தகப்பன் தான் எங்களுடைய தகப்பன். நாங்கள் அப்பா பிதாவே என்று சொல்லும் பொழுது நாங்கள் பாவத்திலே இருந்து நாங்கள் தப்பிதங்கள் செய்து கொண்டு இருந்து ஆனால் நாங்கள் மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டபடினாலே இன்றைய நாளே தேவனிடத்திலே சென்று அவருடைய அன்பை பெற்றிருக்கின்றோம். அங்கே எபேசியர் 1 அதிகாரத்தில் வேதம் சொல்லுகின்றது, பரிசுத்த ஆவினாலே நாங்கள் அவருக்குள்ளே முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். யாருக்குள்ள? கிறிஸ்துவுக்குள்ளே முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். என்னது? நாங்கள் அவருடைய வீட்டு பிள்ளைகள் என்று சொல்லி. அப்ப ஆவியானவர்களுக்குள்ளே இருக்கிறது எங்களுக்கு என்ன நிச்சயத்தை தருகின்றது? கிறிஸ்துவுக்குள்ளே நாங்கள் ஒரு பிள்ளை என்பது நிச்சயத்தை தருகின்றது. நாங்கள் எப்போ பிளவிட்டாலும் எப்போ தவறு செய்தாலும் நாங்கள் விழுந்து போகிறவர்கள் இல்லையா? மனுஷர்கள் நாங்கள் விழுந்து போகிறவர்கள். ஆனால் விழுந்து போகிற நேரத்திலேயும் நாங்கள் ஒரு யோசனை இருக்க வேணும், எனக்கு ஒரு அப்பா இருக்கின்றார். நான் மனம் திரும்பி அப்பாவிடத்தில் வரும்பொழுது அப்பா என்னை ஓடி சேர்த்து கொண்டு, யோசிச்சு பாருங்க, அந்த 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 வீட்டிலே அவனும் ஒருத்தன் என்ற அந்த உணர்வு அவனுக்குள்ளே வர வேண்டும் என்பதற்காக முத்திரை மோதிரத்தை போடுவித்து அழைத்து கொண்டு வராரு. எப்படி அவருடைய வீடோ இந்த சபையும் என்ன? தேவனுடைய வீடு, ஹவுஸ் ஆஃப் காட் இல்லையா? எங்களோட வீட்டில். அப்போ இந்த இடத்துலையும் நாங்கள் அநேகர் இருக்கிறோம், பாவத்தில் விழுகிறவர்கள் இருக்கிறோம், தவறுதல்கள் செய்கிறவர்கள் இருக்கிறோம். ஆனால் நாங்கள் தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிறபடினாலே, அவருடைய வீட்டில் இருக்கிறபடினால எங்களுக்குள்ளேயும் ஒரு நிச்சயம் தேவை. என்னது? நாங்கள் விழுந்து போனாலும் நாங்கள் வீட்டுக்கு வரும் பொழுது இந்த வீட்டில் இருக்கிறவங்க என்ன சேர்த்து கொள்ளுவார்கள். என்னது? நாங்கள் சபை என்பது ஒரு குடும்பம். எங்களுடைய வாலிபர்கள் சில வேளை தவறு விடலாம், தவறான முடிவுகளை எடுக்கலாம். ஏன் எங்களுடைய சகோதர சகோதரிகள் தவறான முடிவு எடுக்கலாம், விழுந்து போகலாம். ஆனால் அவர்களை தள்ளி வைப்பது அல்ல எங்களுடைய வேலை. ஏனென்றால் எங்களுடைய தேவன் எங்களை அவருடைய வீட்டிலே சேர்த்து கொண்ட நல்ல தேவனாக இருக்கின்றார். அப்போ அந்த அப்பா பிதா என்கின்றது அவர் எங்களுடைய உள்ளத்திலே எங்களை அவரை நோக்கி கூப்பிட வைக்கிறவராக இருக்கின்றார். அதான் கலாத்தியர் 4 அதிகாரத்தில் 6 வசனத்தை நாங்கள் வாசிப்போம். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். எங்களுடைய இருதயங்களிலே அனுப்பினார். அப்போ இந்த ஆவியானவர் எங்களுடைய இருதயத்தில் எங்களுடைய இருதயத்தில் இருந்து தான் நாங்கள் அப்பா பிதாவே என்று அழைக்கின்றோம். இப்போ இங்கே வர்ஷிப் பண்ணுறாங்களோ இல்லாட்டி நான் பாஸ்டரோ இதில் இருந்தோண்டு ஏசப்பா ஏசப்பான்னு சொல்லுங்கன்றதுக்காண்டி நீங்கள் ஏசப்பான்னு சொல்லக்கூடாது. எங்கேருந்து வரணும் இந்த ஏசப்பா என்கின்ற வார்த்தை? எங்களுடைய இருதயத்திலே இருந்து வரணும் இல்லையா? இலங்கை இந்தியாவில் இருக்கிற நாங்கள் எங்களுக்கு தெரியும், தகப்பன் மேலே அநேகர் வெளிநாட்டுக்கு வேலை செய்வதற்கு செல்றது உண்டு இல்லையா? குடும்பத்தின் சூழ்நிலை கருதி வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிடுவாங்க. இப்போ வைஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க, பிள்ளையும் பிறந்திடும், அவங்களும் வர்றதுக்கு எத்தனையோ முயற்சிகள் எடுப்பாங்க, அநேக சூழ்நிலைகள் நிமித்தம் வர முடியாமல் போயிடும். இப்போ 1 வருஷம் 2 வருஷம் கழித்து 3 வருஷம் கழித்து வாராரு, பிள்ளை இருக்குது. இப்போ அம்மா சொல்கிறா அப்பாண்டு கூப்பிடு அப்பாண்டு கூப்பிடுன்னு சொல்லி. பிள்ளை அப்பாண்டு கூப்பிடுமா? பிள்ளை முழுசிக்கொண்டே இருக்கும். இப்போ 1 வாரம் போகும், தகப்பனோடு அந்த பிள்ளை பழகும், தகப்பனோடு அந்த காரியங்களில் ஈடுபடும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தகப்பனுடைய அன்பை அது பெற்று ஒரு நாள் அது உள்ளத்தில் இருந்து அப்பான்னு சொல்லும். எவ்வளவு இனிமையாக இருக்கும் அந்த இது பாருங்க, அந்த உள்ளத்தில் இருந்து வருகின்ற அப்பா. அதைத்தான் நீங்க வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு வரும் பொழுது எங்களுடைய இருதயத்துக்குள்ளே என்ன சொல்றாரு? அப்பா பிதாவே என்று எங்களுடைய தகப்பனை தேவனை பார்த்து இன்றால் நாங்கள் தேவனே தேவனே என்று சொல்லலாம், நாங்கள் ஏசப்பா என்று சொல்லலாம். ஆமாம், அவர் இந்த அண்ட சராசரத்தை ஆளுகை செய்கின்ற ராஜாக்களின் ராஜா தான். ஆனால் அவர் என்னுடைய அப்பா இல்லையா? சகலதையும் உருவாக்கின வல்லமையுள்ள தேவன் தான் அவர். ஆனால் அவர் என்னுடைய அப்பா. என்னுடைய பாவங்களில் இருந்து என்னை ரட்சித்த தேவன் தான் அவர். ஆனால் அவர் என்னுடைய அப்பா. அந்த அப்பா என்று சொல்லுகிற வார்த்தைக்கு, அந்த உறவுக்கு எங்கிருந்து வருகிறது? பரிசுத்த ஆவியானவர் எங்களிடத்திலே வரும் பொழுது அது வருகிறதா இருக்கின்றது.
எங்களுடைய அப்பாவை பார்த்து எங்களுடைய சந்தோஷத்தில் நாங்கள் அப்பாண்டு கூப்பிடலாம், எங்களுடைய கவலையில் நாங்கள் அப்பாண்டு கூப்பிடலாம், எங்களுடைய வலி வேதனையிலே அப்பாண்டு கூப்பிடலாம், எங்களுடைய ஆபத்து நாட்களிலே அப்பாண்டு கூப்பிடலாம். ஏனென்றால் எங்களுடைய வலியும் வேதனையிலே நாங்கள் அப்பாண்டு கூப்பிடும் பொழுது அவர் எங்களை ரட்சிக்கின்ற அப்பாவாக இருக்கின்றார். எங்களுடைய ஆபத்து நாட்களில் அப்பா என்று கூப்பிடும் பொழுது எங்களுடைய நெருக்கத்தில் இருந்து விசாலத்துக்கு கொண்டு போகின்ற அப்பாவாக இருக்கின்றார். நான் விழுந்து போய் நான் சேற்றிலே இருக்கிற நேரத்தில் அப்பா என்று சொல்லும் பொழுது அவர் என்னை தூக்கி விடுகிற அப்பாவாக இருக்கின்றார். எல்லா நேரத்திலேயும் அவர் எனக்கு நல்லது செய்கிற அப்பா. அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுக்காத நல்ல தகப்பனாக என்னுடைய அப்பா இருக்கின்றார். அந்த அப்பா என்கின்ற நிச்சயம் ஆவியானவர் எங்களுக்குள்ளே இருந்து வரும் பொழுது அந்த புதுப்பிக்கப்பட்ட வாழ்க்கையிலே இருந்து எங்களுடைய வாய்களிலே இருந்து வருகிறதாக இருக்கின்றது. அந்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே வரும் பொழுது அப்பா என்று கூப்பிடுகிறது மட்டுமல்ல, அப்பாவுக்கு பிரியமாக எங்களை நடத்துகின்றார். இதுவரை நாங்கள் பிளவிட்டு கொண்டு இருப்போம், இதுவரை நாங்கள் தவறுகள் பாவங்கள்லையும் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே வந்து என்னுடைய தேவன் அப்பா, அவர் பரிசுத்தர் என்கின்ற அந்த உணர்வை தரும் பொழுது நாங்கள் என்ன செய்கிறோம்? இந்த பாவத்துக்கு நோ சொல்லிட்டு, ஆமாம், அந்த ப்ரொடிக்கல் சன், அந்த கெட்டகுமாரன் வந்து அங்கே அப்பாண்டு தழுவி அவன் வெட்கப்பட்டிருப்பான். என்ன அந்த அன்பு வந்து எங்களை வெட்கப்படுத்தக்கூடிய அன்பு. ஐயோ, ஆண்டவரை விட்டு ஆண்டவருக்கு எதிராக இவ்வளவு செய்தேனே என்று சொல்ல வைக்கின்ற அன்பு. இப்படி செய்த என்னை இப்படி தூக்கி கொண்டாடுகிறாரே இவர் என்று சொல்ல வைக்கிற அன்புதான் எங்களுடைய தகப்பனுடைய அன்பாக இருக்கின்றது.